அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான கும்ப ராசியில் பஞ்ச கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை, பஞ்ச கிரக யோகம் என்று அழைக்கக்கூடியது. அதாவது 5 கிரகங்களுடைய சேர்க்கை, சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் மற்றும் ராகு ஆகிய 5 கிரகங்களுடைய இணைவுகள். இந்த நிகழ்வு 21/2/2026 முதல் 2/3/2026 வரை நடைபெறவிருக்குங்க. சூரியன் ஒருவருக்கு ஆற்றலையும் தன்னம்பிக்கையும் தலைமை பண்பு வகிக்கக்கூடிய யோகத்தையும் சுயமரியாதை கௌரவத்தையும் தரக்கூடியவர் இந்த சூரியன். சுக்கிரன் ஒருவருக்கு ஆடம்பரம், செல்வாக்கு, சொகுசு வாழ்க்கை, காதல், அழகு, கலை, உறவு மற்றும் இன்பங்களை தரக்கூடியவர். புதன் ஒருவருக்கு அறிவையும் திறனையும் பகுப்பாய்வையும் தரக்கூடியவர். வித்தைகளை கொடுக்கக்கூடிய யோகத்தை தரக்கூடியவர் இந்த புதன் பகவான். செவ்வாய் ஒருவருக்கு தைரியத்தையும் வீரத்தையும் ஒழுக்கத்தையும் துணிச்சலையும் தரக்கூடியவர். ராகு ஒருவருக்கு ஆசையையும் மாயையையும் உருவாக்கக்கூடியவர். எதிர்பாராத நிகழ்வுகளை வாழ்க்கையில தரக்கூடியவர். கர்ம வினைகளை அளிக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த 5 கிரகங்களுடைய சேர்க்கை விருச்சிக ராசி என்பவர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. விருச்சிக ராசி அன்பர்கள் செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நபர்கள், அவ்வளோ சீக்கிரம் அடுத்தவங்க மேலே கோவப்பட மாட்டாங்க. அப்படி ஒருத்தரை வெறுத்துட்டாரு அப்படின்னா வாழ்க்கை பூரா அவங்கள மறுபடியும் திரும்ப நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க. எந்த சூழ்நிலையிலையும் தனக்கு துரோகம் செஞ்சவங்கள மன்னிக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள். ஏன்னா எந்த துரோகத்தை மட்டுமே என்னால் தாங்க முடியாதுங்க. எந்த விஷயத்தை வேணாலும் தாங்கிக்குவேன், அந்த துரோகத்தை தாங்கிக்க முடியாது. ஏன்னா எப்போவுமே தன்னை சுற்றி இருக்கிறவங்க நல்ல நிலையில் இருக்கணும், தன்னை சுற்றி இருக்கிறவங்களாம் நல்லா இருக்கணும், அடுத்தவங்களுக்கு நம்ம ஒரு ரோல் மாடலாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் தனக்கு ஒரு விஷயத்தில் யாராவது கெடுதல் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள மறக்கவே மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே பார்த்து செஞ்சிட்ருக்கோம். மனசாலக்குள்ளே அடுத்தவங்களுக்கு நான் கெடுதலை செஞ்சதே கிடையாது, யாருக்கும் துரோகம் இழைச்சதே கிடையாதுங்க. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? தேவையில்லாத விஷயங்களில் குழப்பங்கள், செய்யாத தவறுக்கு சில தண்டனைகள், வாங்காத கடனுக்கு வட்டி கட்டக்கூடிய ஒரு நிலை, எல்லா விதத்துலையும் நான் நினச்சது ஒன்று, இன்றைக்கி நடக்கிறது ஒன்று, நான் ஆசைப்பட்டது எதுவுமே எனக்கு அமைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த 4ஆம் பாகமான சுகஸ்தானத்தில் இந்த 5 கிரகங்களுடைய சேர்க்கை நிறைய மாற்றங்களை கொடுக்க போகுது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா வேலை ரீதியாக இதுவரைக்கும் வேலையில் நிறைய கஷ்டங்களையும் நிறைய நஷ்டங்களை மட்டுமே சந்திச்சுருந்தேன். எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலை அப்படிங்கிறது சரியான விதத்துலேயே அமையலைங்க, ஏதோ ஒரு காரணத்தினால வேறு வழி இல்லாமல் செய்கிறது. அதே மாதிரி எனக்கு பிடிக்காத துறையில் திணிச்சு செய்யக்கூடாத வேலைகளெல்லாம் செய்கிற அளவுக்கு சில திணிப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த காரணத்தினால இந்த வேலையை விட்டுட்டு வேற ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேங்க. இருக்கிற வேலையை தொலைச்சிருவோமோ அப்படிங்கிற பயத்தினால அடுத்த வேலைக்கு போக முடியாத ஒரு நிலை இருக்குது. எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு துறையில் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலை அப்படிங்கிறது அமையாதான்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கூடிய விரைவில் புதிய வேலை வாய்ப்பு உங்களை தேடி வருங்க. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு துறையில் உங்களுடைய சாதனைகளை புரியக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க. ரொம்ப வருஷமாக வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் இல்லைன்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் கண்டிப்பாக ஒரு ப்ரொமோஷனோ ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்குங்க. அதே நேரத்தில் அது மூலமாக உங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்க. ஏன்னா வழி இல்லாமல் சில வேலைக்கு போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்குங்க. அந்த சம்பளத்தை வாங்கினா தான் என்னுடைய ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் எல்லாத்தையுமே சரி பண்ண முடியும். கடன் வாங்கியிருக்கிறாங்க, நிறைய இஎம்ஐஸ் போயிட்டுருக்கு, அது எல்லாத்தையும் கரெக்டான விதத்தை சரி பண்ண முடியும். ஸோ என்னுடைய திறமைகள் நிறைய இருந்தும் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் அமைச்சிக்கிறதுக்கு என்னால் முடியல. கொஞ்சம் காலகட்டங்கள் போய் வெளிநாட்டில் போய் வேலை பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இங்கே இருக்கக்கூடிய சூழலை எல்லாத்தையுமே மாற்றிடுவேன். ஆனால் அதுக்குண்டான நிலை அப்படிங்கிறது அமையல, வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைவாய்ப்பு அமையலைன்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் புதிய வேலைவாய்ப்பு வெளியூர் அல்லது வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குங்க. அரசு துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க. அதில் நல்ல ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான ஒரு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். இதனால் தன்னுடைய வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது மேம்படுங்க. உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல ப்ரொமோஷனோ சேலரி இன்க்ரிமெண்ட்டோ உங்களுக்குன்னு சில ஒரு போனஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூட கிடைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது இருக்குங்க. புதிய தொழிலை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது எல்லா திறமையும் இருக்குங்க. அதை ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான டைம் தான் எனக்கு இல்லை. ஏன்னா பணம் ரீதியாக அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டேன், எனக்கு எந்த விதத்துலேயும் சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைக்க மாட்டேங்குது.
கூட இருக்கிறவங்களும் சரி, என்னை பெற்றவங்களும் சரி, நான் கட்டுனவங்களும் சரி, யாருமே எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு சூழ்நிலையிலே இப்போ இருக்கிற நிலைக்கு நீங்கள் வந்து புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுமா, இது ஆரம்பித்து இது எப்படி போகுதோ என்னமோ தெரியல, இது மறுபடியும் லாஸ் ஆச்சு அப்படின்னா பேசாமல் நீங்கள் வேலைக்கே போங்க, அதில் வர சம்பளத்தை வச்சு எல்லாத்தையும் சரி பண்ணிடலான்னு சொல்லி எனக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை நானாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சா கூட அதை ஆரம்பிக்கிற அளவுக்கு சில தடைகள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ அந்த தடைகள் இந்த நேரத்தில் நீங்கும். உங்களுடைய தொழிலை தொடங்குவதற்கான வாய்ப்புகள், அந்த தொழிலில் நிறைய பேருடைய சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்கள் பிஸ்னஸை கண்டிப்பாக நீங்கள் ரன் பண்ணுறதுக்கான சூழ்நிலை உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருக்கும். ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க பிஸ்னஸில் நிறைய லாஸ் அப்படிங்கிறது வந்துட்டுருக்கும். பிஸ்னஸில் ப்ராப்பராக எனக்கு யாரும் சப்போர்ட் இல்லை, கூட்டாளிகள் பார்ட்னர்ஸ் கூட எனக்கு வந்து சரியான விதத்தில் வந்து சப்போர்ட் பண்ணுறதில்ல, எதுக்கு எடுத்தாலும் தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகள் மாறுங்க. பார்ட்னர்ஷிப் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். புதிய தொழிலை தொடங்குவீங்க. ஆல்ரெடி இருக்கக்கூடிய பிஸ்னஸை அடுத்த லெவலில் கொண்டு போகிறதுக்கான முயற்சிகள் அப்படிங்கிறது இந்த இடத்துல நல்லபடியாகவே நடக்குங்க. நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாத நபர்களுக்கு கூடிய விரைவில் திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது உருவாகுங்க. ரொம்ப நாளாக வந்துட்டு ஃபேமிலியில் எல்லோரும் நினச்சிட்டு இருப்பாங்க, உங்களை பெற்றவங்களும் சரி, உங்கள் கூட பிறந்த சகோதரன் சகோதரி எல்லாருமே சரி, நம்ம வீட்டில் வந்துட்டு நபருக்கு வந்து கரெக்டான விதத்தில் திருமணம் நடக்காமல் இருக்கிறதுனால எல்லாருக்கும் மன உளைச்சல் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. நிறைய அலைன்ஸ் பார்த்துட்ருக்கோம், தட்டி தட்டி போயிட்டே இருக்குங்க. சில விஷயங்கள் திருமண லெவலுக்கு போயிட்டு கூட திருமணம் நடக்காமல் தடைப்பட்டிருந்தது. அந்த நிலைகள் மாறும். கூடிய விரைவில் திருமணம் சார்ந்த யோகங்கள் அப்படிங்கிறது உங்களை தேடி வருங்க. ஒரு லைஃப்லேருந்து வெளியே வந்தாச்சுங்க, அடுத்தது செகண்டாக ஒரு மேரேஜ் பண்ணிக்கலாமா, இப்போ நம்ம செகண்ட் மேரேஜ் பண்ணுறதுனால நம்மளுடைய லைஃப் நல்லபடியாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கிறோம், திரும்ப மறுபடியும் அதே லைஃப்குள்ளே போயிட்டு அதே மாதிரி ப்ராப்ளத்தில் மாட்டிக்குமோ அப்படிங்கிற பயம் இருக்குங்க. அந்த பயம் அப்படிங்கிறது நீங்கும். ரெண்டாவது திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் கூட இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரிவினைகள் அப்படிங்கிறது தீரும். அவங்களுக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை அப்படிங்கிற மேலவங்க. ஏன்னா காரணமே இல்லாமல் நிறைய சண்டைகள் வந்திருக்கும், காரணமே இல்லாமல் பிரிந்து வாழக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள்லாம் வந்துருச்சு. இன்றைக்கி மூன்றாம் நபர்களுடைய தலையீடுகள் அப்படிங்கிறது குடும்பத்துக்குள்ளே வந்ததுனால தான் காரணமே இல்லாமல் எங்களுக்குள்ள பிரச்சனை வந்தது. அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க. கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படுங்க. காதலர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிரிவுகள் கூட ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா யாரோ ஒருத்தர் என்னமோ சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக தேவையில்லாத விஷயங்களை சந்தேகப்பட்டு இன்றைக்கி கூட இருந்த நபர்களையே இன்றைக்கி ஒதுக்கி வச்சுட்டு வாழக்கூடிய ஒரு நிலை, நம்மளை விட்டுட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை, நம்ம வந்து பிரிந்து வாழக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது வந்துச்சு. காரணம் இல்லாமல் விட்டுட்டு போனவங்களும், உங்களை விட்டு பிரிந்து போனவர்கள் கூட உங்களுடைய நிலையை தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் மேலே தவறு இல்லைன்னு தெரிஞ்சுட்டு அவங்களே உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகுங்க. காதலர்கள் ஒன்றிணைவாங்க. விட்டு போன நபர்கள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பாக்கியம் கூடிய விரைவில் ஏற்படுங்க. நிலம், கட்டிடம், ஒரு ஒரு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல அனுகூலம் அப்படின்ட்டு கொடுக்கும். சார் நீண்ட நாள் ஆசைங்க, ஒரு சொந்தமாக இடம் வாங்கணும், வீடு கட்டணுங்க, ஒரு வண்டி வாகனம் வாங்கணும், நிலம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். அந்த விஷயத்தை எதுவுமே என்னால் பண்ண முடியலைங்க. எனக்கு பூர்வீக சொத்துக்கள் என் கைக்கு கிடைச்சதுன்னா அதை வித்துட்டாவது இன்றைக்கி நான் வந்து எல்லாத்தையும் பண்ணிடுவேன். அல்லது தாய் வழி சொத்துக்களோ தகப்பன் வழி சொத்துக்களோ வந்து வம்பு வழக்கில் இருக்குது, அந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனைலாம் தீர்ந்ததுன்னா இன்றைக்கி எல்லாமே எனக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கூடிய விரைவில் இந்த வம்பு வழக்கு பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக மாறுங்க. கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் கூட முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பங்காளிகள் மூலமாக இருந்தும் அந்த பிரச்சனைகள், அனந்தமி மூலமாக இருந்தும் அந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி சொந்தமாக வீடு கட்டுறதுக்கோ அல்லது வண்டி வாகனம் வாங்குவதற்கான முயற்சிகள் இந்த நேரத்தில் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்குங்க. ரொம்ப நாள் பிரச்சனைகள் வந்து சர்ஜரி மூலமாக சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள், தூக்கமின்மை பிரச்சனை, ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய கெடுதல்கள் எல்லாம் உங்களை விட்டு விலக போகுது. ஹெல்த்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகளும் எலும்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகளும் உங்களை விட்டு விலகுங்க. கல்வி ரீதியாக இருக்கக்கூடிய தடைகள், கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். கல்வி சார்ந்த விஷயத்தில் வெளியூர் அல்லது வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வீங்க. கல்வியில் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு துறையை தேர்வு செய்து அதில் சாதித்து விளங்கக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் இருக்கும். கல்வியில் இருக்கக்கூடிய ஞாபக மறதிகள் அப்படிங்கிறது படிப்படியாக விலகுங்க. நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுக்கும்போது வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களை தேடி வருங்க. உங்கள் ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.